இந்த ஸ்டூடெண்ட் எங்க? அவ இப்ப வந்துருவா டீச்சர். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், அந்த மீனா கிட்ட ஒரு தகவல் கேட்கணும். கேளுங்க. இல்ல எங்க? சார், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அம்மா அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. குழந்தைய பாத்துக்க யாரும் இல்லாததுனால யார்கிட்டயாவது கொடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. டீச்சர், ஒரு 10 நிமிஷம் தள்ளி எக்ஸாம் ஆரம்பிக்கலாமா? சார், இந்த ஸ்கூல்ல முதல் மாணவியா இருக்கிற இலை இன்னும் வரல. முதல் மாணவியா? பாத்துக்கலாம். சார், கரெக்டா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் சார். தெரியும் டீச்சர், ஒரு ரெக்வஸ்டா தான் கேக்குறேன். சார், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக எக்ஸாம தள்ளி வைக்க முடியுமா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தானே பதில் சொல்லணும். எல்லா பாடத்திலையும் 100க்கு 100 வாங்குற ஸ்டூடெண்ட் எப்பவுமே சரியான நேரத்துக்கு வந்துருவா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்காக ஒரு 10 நிமிஷம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். ஆனா ப்ளீஸ் மேடம், ஒரு ரெக்வஸ்டா தான் கேக்குறேன். சரி, 10 நிமிஷம் தான், பாத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். அக்கா, மணி எத்தனைக்கா? நேத்துக்குள்ள அதே நேரம் தான். என்னடி முகூர்த்த நேரம் பார்த்துதான் நீ பால் கறப்பியா? அடி சிரிக்கி, இப்படி அடி பால் கறக்கிறது? பழகன மாட்ட புது மாடு மாதிரி மிரள வைக்கிற. நான் சொன்னேன்லக்கா, அம்மா தவிர யாரு பக்கத்துல போனாலும் உதைக்கும். ஸ்கூல்ல படிக்கிறல்ல, இந்த வேலையெல்லாம் செய்வியா நீ? அடியே, உன் கூத்தெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னடி நடிக்கிறியா? ஒழுங்கா பால் கறந்து கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போய் ஒளி. என்னடி பாக்குற? சீக்கிரம் கர. சைலன்ஸ். ஐயோ, பால் கறக்க தெரியாதான். ஒன்னும் தெரியாத பாப்பா யாரு? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஏங்கிட்டே வாடி, உன் அப்பனையே நான் கறக்க வைப்பேன். பாப்பா, பாப்பா என்னாச்சு?
இப்படி வச்சுட்டு போயிருக்கேனே. ஐயோ, நல்ல வேளை ஒண்ணும் ஆகல. பயப்படாதடா, அழாதடா, அக்காவை மன்னிச்சிடுறா. அக்கா வந்துட்டேல, அழாதடா, என்ன மன்னிச்சிடுறா. அழாதம்மா, ஒண்ணும் கண்ணு, ஒண்ணும் அழாத. அம்மா இதான் வந்துருவாங்க. அழாதம்மா. என்னக்கா பால் கிடைச்சதா? மணிகண்டா, நீ சொன்ன மாதிரி நான் அவ கழுத்தை புடிச்சிட்டேன். பள்ளிக்கூடம் போகணும், பால் கறக்க தெரியாதுன்னு ஊன்னா. ஆனா நான் மசியவே இல்லை. இனி நீயாச்சு அவளாச்சு. வரட்டுமா? சரிக்கா. எப்படி அவ பறிச்சுட்டு போறான்னு நான் பார்க்குறேன். என்ன பள்ளிக்கூடத்துக்கா போற? ஆமா. உன் அப்பா அங்க சாக கிடக்குறாரு. வாய மூடு. எங்க அப்பா கொண்டு ஆயிடாது. அது அப்புறம் பாத்துக்கலாம்டி. நீ இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக கூடாது. நான் போக கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? உன் மாமன்டி, உன்னை கட்டிக்க போறவன். அது நடக்காது. ஏன்டி நடக்காது? ஒவ்வொரு நாளும் உன்னை பத்தி என் மனசுல ஆசைய வளர்த்து வச்சிருக்கேன். நீ முடி கூட தான் வளர்த்து வச்சிருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது? கட்டிக்க போறவளாச்சேன்னு பாக்குறேன். என் மனசுல நீ இல்லவே இல்ல. ஒருத்தரை பார்த்தா பிடிக்கணும், இல்லன்னா வெறுப்பு வரணும். உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அசங்கத்தை கழுவிடலாம், அருவருப்பா கழுவ முடியுமா? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சாடி? உன்னை தூக்கி வளர்த்த மாமா மேலே கை வைக்கிறியா? சின்ன பையனு கூட பார்க்காம கோவத்தை காட்டுறியே. உன்னை நம்பி நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? மாமா, அவனை நீ ஏதாவது பண்ண, என்ன ஸ்கூலுக்கு அனுப்பல, அப்புறம் நீ என் படத்தை தான் பாப்ப. அன்பு, டேய், உனக்கு ஏதாவது ஆச்சா? எங்க அக்கா மேல கை வச்ச. இனிமேல் எங்க வீட்டுக்கு வந்து போயிடலாம். வாடா வாடா.
இல்லை நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ ஸ்கூலுக்கு போ. என்ன பரீட்சை எழுத போறியா? வேண்டாம், உனக்கு மட்டும் இன்னைக்கு லீவ் விட்டாச்சு, வீட்டுக்கு போ. என்ன சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா? விடுறதுக்கா பிடிச்சோம். இந்த தடவை என் பொண்ணு ஃபர்ஸ்ட் வரட்டும். இன்னைக்கு நீ பரீட்சை எழுத போக கூடாது. நீ போமா, யாருக்கு நான் போகிறேன். ஏய் நீயா? நீ போமா, போய் பரீட்சை எழுது. உடம்பு மேல கைய வச்சா நான் சும்மா இருப்பேன், ஆனா உசுறு மேல கைய வச்சுட்டியே விட மாட்டேன். ஏய் புடிங்கடா அவள. ஏய் இல்லடா. ஏய் ஏய் அடடா மாமா. நீ போமா. அடிக்கடா. ஏய் அடியே நில்லடி அங்க. எப்பவுமே நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்னு திமிரா இருக்காதடி. இந்த பரீட்சையில நீ பாஸ் ஆக மாட்ட. உன்னை நான் எப்படி தோக்கடிக்கிறேன்னு பாருடி.
பொண்ணுப்பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிடும் போல இருக்கே. அப்பாடா வந்துட்டா. மா சீக்கிரம் வாமா, லேட் ஆயிடுச்சுமா. ஐயோ இல்லை, என்னாச்சுமா? எந்திரிமா, பாத்து பாத்துமா. என்னாச்சுமா உனக்கு? பாத்து வாமா, பாத்து வா, வாமா. டீச்சர். இல்லை, சனியம் பிடிச்சவ வந்துட்டான். சான்ஸே இல்லை சார். ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி அலோவ் பண்ண முடியும்? நேரத்துக்கு வர முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனா இருந்தோம் எப்படியோ இவ வந்து சேர்ந்துட்டா. அலோவ் பண்ணுங்க டீச்சர். நடக்காது சார். நீங்க தான் இறக்கம் காட்டணும். ப்ளீஸ் டீச்சர். சாரி சார், முடியவே முடியாது சார். என்ன பண்ற? என்ன பண்ற? ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. இப்ப ஆஸ்பத்திரியில இருக்காரு. நீங்க தான் பெரிய மனசை காட்டணும். சரி சரி, எழுந்துரு எழுந்துரு. போய் உட்கார். இல்ல, நல்லா எழுதுமா. தேங்க்ஸ் டீச்சர். நன்றி டீச்சர். சொதப்பிடுச்சு இவள. பாப்பா வெடிச்சு பாப்பமா இது. ஐயா, குறி தவறிச்சேங்க. ஆமாண்டா, துப்பாக்கில இருக்கிற குறி வேற, என் மனசுல இருக்கிற குறி வேற. அந்த மணிகண்ட என் கௌரவத்தையே மிதிச்சிட்டான். விடமாட்டேன். அவ முழுசா பரீட்சை எழுதக்கூடாது. நமக்கு வந்த செய்தி நல்ல செய்திதான். இப்போ நீ என்ன பண்ற? இத சீக்கிரமா ஸ்கூல்ல போய் சொல்லு. சரிங்க ஐயா.
ஏய், என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கற? எந்திரு. ஒன்னதான் எந்திரிச்சு வெளியே போ. போன்னு சொல்றல. ஏய், எந்திரி. போ வெளியே. ஏற்கனவே நடந்த ஸ்கூல் எக்ஸாம்ல எல்லாம் நீ இப்படி தான் நடந்துக்கிட்ட. உங்கள் அப்பாவுக்கு பயந்து டீச்சருங்களும் உன்னை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. உனக்கு தெரியாதா, அந்த எக்ஸாம் மாதிரி இல்லை, இது பப்ளிக் எக்ஸாம். என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா. 3 வருஷத்துக்கு நீ பரீட்சை எழுத முடியாது, புரியுதா? நீ வெளியே போய்தாமா ஆகணும். ஏன்பா, என்னப்பா இங்க? பரீட்சை முடியட்டும், நானே சொல்றேன், நீ போப்பா. நானே ஒரு வார்த்தை சொல்லிடுறேனுங்க. அதான் நானே சொல்லிக்கிறேன்றல்ல, நீ போப்பா. நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. சொல்லிடுவீங்கல்ல? நான் சொல்றேன்ப்பா, நீ போ. ஏய், சீக்கிரம் முடிச்சிட்டு வா. சீக்கிரம் எழுத முடி. சீக்கிரம் சீக்கிரம். தேங்க்ஸ் டீச்சர். இட்ஸ் ஓகே. இல்லை சார், எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதினேன் சார். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த பரீட்சை எழுதியிருக்கவே முடியாது. சரி சரி, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. என்னாச்சு சார்? இல்லை, குழந்தைய தனியாக விட்டுட்டு வந்திருக்கல, அதான் சொன்னேன். ம் ம் ம்
ஏண்டி இவ்வளவு நேரம்? இல்லக்கா. என்ன இல்லக்கா நொல்லக்கா? ஊத்து ஊத்து. பொல்லாத படிப்பு படிச்சியே, இப்ப என்ன ஆச்சு? உன்னை படிக்க வச்ச உங்க அப்பனும் போய் சேர்ந்துட்டான். இப்ப நடுத்தருக்கு வந்துட்டல்ல, உன்னால இப்ப என்ன பண்ண முடியும்? ஏமா அவளே அப்பனை பறி கொடுத்துட்டு இருக்கா, அவ மனச நீ நோகடிக்கிற? ஏ கிழவி, நான் எங்க நோகடிச்சேன்? உண்மையே சொன்னேன். கட்டைய சுட்டே கறி மிஞ்சல, முடிய சுட்டா கறி மிஞ்ச போகுது. ஆத்தாக்காரி இது எவ்வளவு கஷ்டப்படுவா. நீ சோத்துல கை வைக்கணுங்கிறதுக்காக அவ சாணியில கை வச்சா. இனிமே நீயும் சாணியில கை வச்சுதான் ஆகணும். பூமியில காலை வச்சு நட, மிதந்துட்டு இருக்காது. போ. ஏய், சாயந்தரம் நேரத்தோட பால் கொண்டு வா. அக்கா ஒரு டீ, 4 இட்லி. இந்த இட்லியாப்பா? ஏன் அழுற? என்னாச்சு? கேக்குறேன்ல. இல்லை இல்லை, என்னாச்சு சொல்லுடி. உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்றியா இல்லையா? இல்லை திமிரா போறா. ஐயா, மாரிமுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நானும் முடிஞ்ச அளவுக்கு 2 மாசம் தூங்க வச்சுட்டேன். இனிமே முடியாதுங்க. ஆமா, நான் கொடுத்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டியா என்ன? என்னையா நீங்க புரிஞ்சுக்கங்க. ரிப்போர்ட்ல கொலைதான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கழுத்தெலும்பெல்லாம் உடஞ்சி போற அளவுக்கு அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ரிப்போர்ட்ல கிளீனா எழுதியிருக்கு. கொலை பண்ணணும்லாம் பண்ணல. என்ன, அன்னைக்கு அமாவாசைன்னு தெரியாம நான் தான் கொஞ்சம் அதிகமா போதை ஏற்றி விட்டுட்டேன். அதுதாங்க விஷயம் தெரிஞ்சு எவனாவது விவசாய சங்கம் அது இதுன்னு கொடியை பிடிச்சிட்டான்னு வைங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிருங்க. பிரச்சனை வராம பார்த்துக்கதானே உனக்கு பணம் கொடுத்துருக்கேன். நான் என்ன இல்லைன்னாங்க சொல்றேன். பிரச்சனை என்னால தள்ளி தாங்க போட முடியும், இல்லாம ஆக்க முடியாதுங்க. இங்க பாரு, உனக்கு மேல இருக்கிற போலீஸ இன்னும் கம்மி விலையில வாங்கியிருப்பேன். ஏன் செய்யல? நீ நம்ம சாதிக்கார. எவனோ சாப்பிட்றத நீ சாப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன். ஐயா, சட்டத்துக்கிட்ட மறைச்சா தப்பிக்க முடியாது, ஆனா ஒத்துக்கிட்டா தப்பிச்சிடலாமே. உனக்கு குற்றவாளி தானே வேணும், நீ அவனை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண தான் போற. அதையும் எடுத்து வச்சிரு. டேய், படிக்கிற புத்தகம் குடுறா. குடி. அதான் படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சுல, விடுடா. ஏய், சின்ன பையன்கிட்ட ஏண்டி சண்டை போடுற? பாருமா, படிக்கிற புத்தகத்தை கிழிச்சு விளையாடிட்டு இருக்கான். விளையாண்டா என்ன? படிச்சு முடிச்சதெல்லாம் போதும். தெரியாதா உனக்கு? உன்னை படிக்க வைக்கிறதுக்காக அவரு ராப்பகலா கஷ்டப்பட்டாரு. இப்ப அவரே இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி யாராலையுமே உன்னை படிக்க வைக்க முடியாது. என்னம்மா சொல்ற? அந்தந்த வேலைக்கு அரிசி தேடுறதே பெரிய பாடா இருக்கு. நாளைக்கே தோட்ட வேலைக்கு போ. எல்லாம் ஆடி மாசம் வரைக்கும் தான். ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தது, மணிகண்ட உன் கழுத்துல தாலி கட்ட போறான். உனக்கே தெரியும்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிட்டேன். இதுல எந்த மாத்தமும் கிடையாதுரி, சொல்லிட்டேன். ஊர்ல இல்லாத படிப்பை இவ படிக்கிறாளாம். பெருசா படிச்சு கிழிச்சிட்டா. இந்தா, இதையும் வாங்கிக்க. நான் வரேன்க்கா. தூ.
இல்ல உள்ள போ. இல்ல எப்படி உன்னை நான் படிக்க வைக்க முடியும்? நாம கதையத்து போய் நிக்கிறோம். நம்மள கை தூக்கி விட யாருமே இல்லடி. நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு துணை மணிகண்டன் தான். அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்கிறான். புரிஞ்சுக்கம்மா. நல்லா இழு. படிச்ச பொண்ணு என்ன வேலை பார்க்கறா பாரு. இவெல்லாம் மனுஷனாயா? இப்படி வா. அந்த பொண்ணை எப்படி வேலை வாங்குறான்னு நீ பாரு. செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அந்த பொண்ணை செய்ய வைக்கிற. என்ன வேலை தானே, பழகிக்கட்டும். அவ நல்லா படிக்கிற பொண்ணுயா, மேல படிக்க வேணாமா? அவ அப்பா அவளை கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்தாயா, நீ இந்த நிலைக்கு இழுத்து கொண்டாந்து விட்டுட்ட. எங்க வீட்டு பொண்ணு, அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். வாக்கறெல்லாம் எனக்கு வேணாம். டேய், அவளோட அருமை தெரியுமாடா? அவ எங்க எப்படி இருக்க வேண்டியவ, அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்துறியடா? இந்த ஊர்ல பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு யார் எழுதியிருக்கா? உன்ன மாதிரி விதண்டாவாதம் பிடிச்சவன் தாண்டா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டான். போதும் போதும், அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா போதும். பொண்ணுங்க உன் கை கெட்டுற தூரத்துல இருக்கணும்னு நினைக்கிற வேண்டாம் நீ. அதனால தாண்டா அவளை இப்படி பாடுபடுத்துற. ஏன் உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்படின்னு அந்த சுமையை நீ தூக்கு. டேய், தூக்க சொன்னலடா, தூக்குடா. டேய், இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்னு கோவப்படுற? பின்ன கோவப்படாம என்ன? நான் கட்டிக்க போற பொண்ணு அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கட்டின அவ அவ்வளவுதான். என்னடா, அவளுக்கு நான் தாய் மாமன்டா. அதான்டா அவளுடைய தரித்திரமே. இன்னொரு தடவை சொன்னா பல்ல உடைச்சிருவேன். அப்படியோ உனக்கு நான் அவ்வளவு இலக்கரமா விடணும்டா. வாய உடைச்சிருவேன். என்ன சார் இது? இதெல்லாம் ஒரு ஊரா சார்? புடிச்சுக்கோ. நீங்க பாட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரியாதா? ரோடே இல்ல. ஏன்பா கத்துற? சார் எங்கயாவது பள்ளத்துல வண்டி போடாதீங்க ஆட்டாத. சார். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இன்னும் கூட்டிட்டு மெதுவா வந்து போங்க சார். இன்னும் சொல்லணும். சார் பாத்து சார், பல்ல சார். சார் ஐயோ, தூக்கு தூக்குப்பா. அப்பவே சொன்னேனே சார், இங்க ரோடெல்லாம் சரி இருக்காது சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? வா வா, சீக்கிரம் வா. சார் எங்க சார் ஓடுறீங்க? சார் என்ன சார், ஏதோ காட்டுக்குள்ள கூட்டிட்டு ஓடுறீங்க? சீக்கிரம் வா. சார் எங்க சார் கூட்டிட்டு ஓடுறீங்க? சார் ஏதாவது பேசு. என் செருப்பு. ஏன்பா, சார் இருங்க சீக்கிரம் வாப்பா. சார் பதில் சொல்லுங்க சார். சார் நில்லுங்க. இல்லை, நீதாம்மா ஸ்டேட் ஃபர்ஸ்ட். மெட்ராஸ்ல இருந்து தகவல் வந்திருக்கு. உண்மையதாம்மா சொல்றேன். யோ, சீக்கிரம் வந்து போட்டோ எடுயா. ஆமாமா, நீதான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இதானே நீங்க ஆசைப்பட்டீங்க. ஆனா நீங்க இப்ப என் பக்கத்துல இல்லையே. அம்மா, யோ, நான் வாயா. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். முழுக்க போட்டோ பிடிக்கணும். என்ன? அன்பு, உன் அக்கா தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அம்மா, மகமாயி, நீ எங்களை கைவிடல. என் அப்பா ஆசை நிறைவேறிடுச்சு. சார் சார் இங்க இருங்க வாப்பா. சார். சார் இங்க வா, இன்னும் focus கொஞ்சம் பண்ண தள்ளி. விடுங்க சார். சார் எனக்கு தெரியும் சார். எடுப்பா. எல்லாம் மூஞ்சி தெளிவா தெரியணும். மணிகண்டா, நீ வாடா, இங்க வந்து நில்லு. வேணாக்கா. இங்க பாருங்க, கேமரா பாருங்க. என்ன சார், அம்மா, என்ன இங்க இந்த பாருங்க. பக்கம்? ஒரு கொலைகேஸ் சம்பந்தமா விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. நீ தான்டா மணிகண்டா? ஆமா சார். சார், அடிக்காதீங்க. அப்ப கொலைய பண்ண உடனே கொஞ்சுவாங்களா? ஏன் அடிக்கிறீங்க? ஐயோ, அடிக்காதீங்கய்யா. சார்,
அடிக்காதீங்க சார், என்னன்னு சொல்லுங்க. மாரிமுத்துவ முதல்ல கரடி அடிச்சு கொண்டதா சொன்னான், அதுக்கப்புறம் காளைய அடிச்சு கொண்டதா சொன்னான். அந்த காளையனும் கரடியும் வேற யாரும் இல்ல, இவன் தான். அதுக்குள்ள சாட்சியம் என்கிட்ட இருக்கு. கொலகாரன் யாரும் இல்ல, உன் தம்பி தாம்மா. அக்கா இல்லக்கா, மாமாவை நான் கொல்லல, காளியன் தான் கொன்னா, கவுண்டர் தான் கொல்ல சொன்னாருக்கா. கரடியும் போச்சு காளையும் போச்சு, இப்ப புதுசா கவுண்டர் போடுறானா? அடிச்ச பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டாங்கிற ஆத்திரத்துல செஞ்சுட்டு இப்ப கவுண்டர் மேல பழி போடுறானா? வச்சு கவனிச்சுக்கிறேன். அக்கா என்ன நம்புக்கா, மாமாவை நான் கொல்லலக்கா. அக்கா என்ன நம்புக்கா, மாமாவை நான் கொல்லலக்கா. அக்கா சொல்லுக்கா, அக்கா நான் தப்புதான் பாக்குறேங்க. எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டீங்க. ஒரு தம்பியா? தமிழ்நாட்டில் நடந்த இந்த வருட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்லியைச் சேர்ந்த ஏழை விவசாயி ஒருவரின் மகளாகிய இலை தமிழ்நாட்டின் முதல் மாணவியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்வு நடந்த அன்றைய தினம் எதிர்பாராமல் நிகழ்ந்த தனது தந்தையின் மரணத்தை தொடர்ந்து மிகுந்த வேதனையுடன் அம்மாணவி தேர்வு எழுதியுள்ளார் என்ற செய்தி இங்கு குறிப்பிடத்தக்கது. தந்தையின் மரணத்தை தொடர்ந்து மன வேதனையுடன் இருந்த மாணவிக்கு ஆறுதல் சொல்வது போல் அவளது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு நடந்த விவசாய பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதில் வணக்கம்மா. இந்த மாணவி இளையோட படிப்பு செலவை இனிமே நம்ம அரசாங்கம் தான் ஏத்துக்க போகுது. அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உடனே செஞ்சு கொடுக்கணும். நானே அந்த பொண்ணை நேர்ல பார்த்து பரிசு கொடுத்து விஷ் பண்ண விரும்புறேன். அதுக்கான நடவடிக்கையை உடனே செய்யுங்க. சரிம்மா, உடனே செய்றேன். வரமா. உலகத்தின் இருள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு சின்ன தீக்குச்சியின் வெளிச்சத்தை மறைக்க முடியாதது போல் இலை போன்ற மாணவ மாணவியரின் திறமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர நமது அரசாங்கம் என்றென்றும் உதவி செய்யும்.